சின்ன திரையில் டைரக்டர் திருசெல்வம் சார் அவர்களுடைய டைரக்ஷனில் ஒரு சீரியல் வருதுன்னா ரொம்பவே தரமானதாக இருக்கும்னு சொல்லிட்டு ரசிகர்கள் ரொம்பவே கொண்டாடுவாங்க. அதற்கு எடுத்துக்காட்டு தான் கோலங்கள், எதிர்நீச்சல் அண்ட் இப்போ எதிர்நீச்சல் தொடர்கிறது எல்லாமே. ஸோ சமீபத்தில் அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி, சார் சின்ன திரையிலேயே இப்படியே இருப்பீங்களா, இல்லை வெள்ளித்திரைக்கும் நீங்கள் எட்டி பார்ப்பீங்களா, வருவீங்களா, டைரக்டர் ஆவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதற்கு, அதுக்காக தான் நான் வந்தனே. பட் ஆனால் கோலங்கள் சீரியல்னு நான் ஸ்டார்டிங்கில் எடுத்ததுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சீரியல் வழியாகவே போய்கிட்டு இருக்கேன். பட் ஆனால் வெள்ளித்திரையில் டைரக்ட் பண்ணணுன்றது தான் என்னுடைய இலக்கு. கண்டிப்பாக அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நான் வாய்ப்பு கிடைச்சா நான் பண்ணுவேன். எப்படின்னா இது ஸ்மால் ஸ்க்ரீன், அது பிக் ஸ்க்ரீன், அவ்வளோதான் வித்தியாசம் அப்படின்றாங்க. அப்படிலாம் கிடையாது. இது வேறு அது வேறு. அதே மாதிரி நியூ ஜென்ரேஷன் மூவிஸ் தான் இப்போ வருது. என்ன கதை எல்லாமே கதை தான். பட் ஆனால் அந்த எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் நியூ ஜென்ரேஷன், ஓல்டு ஜென்ரேஷன் இதெல்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதற்கான முயற்சி நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ திருசெல்வமுடைய டைரக்ஷனில் வெள்ளித்திரையில் ஒரு படம் வருது அப்படின்னா கண்டிப்பாக ரசிகர்கள் கொண்டாட தான் செய்வாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.